இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டாதவர்கள், தங்களுக்கு ஒருபோதும் வாக்களிக்காதவர்கள், தங்களுடைய எதிரிகள் என்று நினைக்கக்கூடிய இந்திய மக்களை இந்தியாவை விட்டு வெளியேற்றுவதற்கான திட்டத்தை ஆர்எஸ்எஸ் பாஜக அமல்படுத்த துவங்கியிருக்கிறது. எங்கு நிகழ்ந்திருக்கிறது தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில் இதற்கான முதல் கட்ட வேலைகள் நடந்திருக்கிறது. பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் என்று சொல்லக்கூடிய மாநிலம், அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக யோகி ஆதித்யநாத் இருக்கிறார். இவர் கோராக்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மடத்தினுடைய தலைமை சாமியார் என்பது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த மாநிலத்தில் காசியாபாத் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை, அந்த பகுதியை சார்ந்த காவல்துறை, அதனுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அஜய் சர்மா என்று சொல்லக்கூடிய நபர், இவர் என்ன பண்ணுறாருன்னா, இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்கிறார். அங்கு சென்று அவருடைய கையில் இருக்கக்கூடிய செல்போன் மூலமாக அந்த மக்களிடம் கேட்கிறார், நீங்கள் இந்துவா முஸ்லீமா என்று. இப்போ சோதனை செய்யக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறார். முஸ்லீம்னு சொன்னதுமே இந்த அஜய் சர்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு எந்திரம், அந்த எந்திரத்தை அந்த நபருடைய பின்னாடி, முதுகுக்கு பின்னாடி வைக்கிறார். வைத்ததுமே அவர் சொல்கிறாரு, நீ இதில் வங்கதேசம் அப்படின்னு காட்டுது. அதாவது அந்த மனிதருடைய முதுகுக்கு பின்னாடி இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த எந்திரத்தை வைக்கும்போது அதில் வங்கதேசம் என்று காட்டுகிறது. அதனால் நீ உன்னுடைய குடியுரிமையை நீ நிரூபிச்சாகணும், அதற்கான ஆவணங்களை எல்லாம் நீ எடுத்துட்டு வா, சான்றிதழ்களை எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு மிரட்டுறாரு. அந்த வீடியோ தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வங்கதேசத்தை சார்ந்தவர் அல்ல, நான் பீகார் மாநிலம் அராரியா என்று சொல்லக்கூடிய பகுதியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அஜய் சர்மா என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாதனுடைய காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அது ஒரு நபர், இரு நபர் இல்லை, ஏராளமான காவல்துறையினர்கள் அங்கே போகிறாங்க. போய் ஒவ்வொரு மனிதர்களையுமே இப்படி சோதனை செய்கிறாங்க. நீ இந்த மதத்தை சார்ந்தவனா, நீ இந்த மதத்தை சார்ந்தவனா அப்படின்னு. இவர்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக இந்த மாதிரியான ஒரு எந்திரத்தை அவங்களுக்கு பின்னாடி, முதுகுக்கு பின்னாடி வைக்கிறாங்க. உடனே வங்கதேசம்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க சொல்கிறார்கள். நிரூபிக்கவில்லை என்றால் அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள், இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். இது உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பித்திருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. இப்போ நான் ஒரு விஷயத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகவியாளர்கள் எச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? இன்றைக்கு தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இந்தியா முழுவதும் அமல்படுத்தி கொண்டு வருகிறது. அது எதற்காக அமல்படுத்தப்படுகிறது என்றால், உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை அதல்ல. முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, உங்களை இந்திய குடியுரிமையற்றவர்களாக மாற்றுவதற்கான ஆபத்து அதற்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, பேசிகிட்டு இருக்கக்கூடிய என்னை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நான் எல்லா ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். ஓட்டர் ஐடியில் வாக்காளர் பட்டியலில், முதல் கட்ட வாக்காளர் பட்டியல், தமிழ்நாட்டில் பிரசுரம் செய்யப்பட்ட முதல் கட்ட வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பெயர் இல்லை. இப்போ நான் அடுத்து திரும்ப முயற்சி பண்ணுறேன். சரியா? இப்போ ஒரு இடத்துல போய் பேசுகிறேன். அவர் என்ன சொல்கிறார், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதார் இருக்கா, ஓட்டர் ஐடி, பழைய ஓட்டர் ஐடி இருக்கு இல்லையா, ரெண்டுலேயும் பேர் ஒரே மாதிரி இருக்கா, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்த கட்ட முயற்சியில் நான் போகிறேன். இப்போ 6வது விண்ணப்ப படிவம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஏழை எளிய மக்களுக்கு, ஓரளவுக்கு படிக்காத மக்களுக்கெல்லாம் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அப்போது ஏன் இவர்கள் இப்படி ஒரு ஃபில்டரை பண்ணுறாங்க அப்படின்னா, வெகு விரைவிலேயே இந்தியாவில் இவர்களுக்கு வாக்களிக்காதவர்கள், இவர்களுக்கு வேண்டாதவர்களை இந்தியாவை விட்டு வெளியேற்றுவதற்காக இவர்கள் மிகப்பெரிய திட்டத்தோடு, தயாரிப்புகளோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அது இவர்கள் மிகப்பெரிய அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் அது பரிசார்த்தமான முயற்சியாக அங்கே பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறதா உண்மை. என்னங்க நடக்குது நம்முடைய இந்தியாவில்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக, அதாவது உலக ஜனநாயகத்தின் தாய் என்று அழைக்கப்படக்கூடிய நாட்டில் மோடியினுடைய ஆட்சியில், ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இப்போ நேற்றை கூட ஒரு செய்தி வந்ததுங்க. உமர் காலித், உங்களுக்கு தெரியும், உமர் காலித்தினுடைய ஜாமீன் மனுவை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. நிராகரித்தது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வருடத்திற்கு இனிமேலால் ஜாமீன் கேட்க முடியாது. ஜாமீன் கேட்பதற்கான தடை விதித்திருக்கிறது. 1 வருடத்திற்கு உமர் காலித்தால்
ஜாமீன் அப்ளை பண்ண முடியாது. இது ஒரு பக்கம் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. மறுபக்கம் மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருடைய பெயரை சொல்கிறேன். ஒருத்தருடைய பெயர் குர்மீத் ராம் ரஹீம், சரியா? இன்னொருத்தருடைய பெயர் ஆச்சாராம் பாப்பு. இவனுங்க 2 பேருக்குமே எத்தனை முறை பிணை வழங்கி சொகுசாக வெளியே இருக்கிறாருங்க. இவனுக்கு யார் தெரியுமா? சாமியார் என்கிற பேரில் பயங்கரவாத செயல்களில் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய துரோகங்களை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கொடூரமான சாமியார் போர்வையில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள். இவர்களுக்கு பல முறை பிணை வழங்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்போ யாருக்கான ஆட்களாக, யாருக்கான ஆட்சியாக இவர்கள் வந்து பாஜக ஒரு டிசைன் உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு, நான் இதை என்ன இப்போ சமீபத்தில் கூட ஒரு கேரளாவில் உங்களுக்கு தெரியும் 2 கன்னியாஸ்திரிகள் இல்லையா, பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே நிலையத்தில் வைத்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் கேரளாவை சார்ந்த பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்களுக்கு பிணை கிடைக்கணும், கோர்ட்லேருந்து பிணை கிடைக்கணும், ஏன்னா கட்டாய மதமாற்றம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சங்கபரிவார கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டில் கேஸுக்கு போகிறாங்க. இப்போ அவர்கள் 2 பேருக்கும் பிணை வேணும். கடைசியில் பிணை கிடைக்குது. கிடைச்சதுமே கேரளாவினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நபர் என்னன்னா, அமித்ஷா சொன்னார், சொன்னது பேரில் தான் பிணை கிடைச்சதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது அமித்ஷா சொன்னால் கோர்ட்டே வந்து பிணை கொடுக்கும், அப்போ கோர்ட்டே அமித்ஷாவுடைய கைகளில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து அந்த அந்த கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வெளிவந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பாருங்களேன், ஒரு 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 சித்திரம் உருவாகுது இல்லையா? 100வது வருடத்தில் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் என்னென்ன வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுடைய கோல்வால்கரும் ஹெட்கேவரும் எழுதி வைத்திருக்கக்கூடிய எதிரிகள் என்று எழுதி வைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது இந்தியாவில் குடியுரிமை உண்டா, இருக்குமா, இல்லை என்ன சிக்கலாக போகுது இப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அது ஏறத்தாழ உறுதி செய்யக்கூடிய இடத்தை நோக்கி ஆர்எஸ்எஸ் நகர்த்தி கொண்டிருக்கிறது. அதனால தான் உலகத்தினுடைய மிக முக்கியமான ஊடகங்கள் எல்லாம் என்ன எழுதினார்கள், நிழலில் இருந்த அதிகாரத்திற்கு, நிழலில் இருந்தது யார்? நிழலாக இருந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள். இன்றைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி தொடர்பாளர் பிரியங்கா பார்த்தி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் அவன் வந்து ஒரு நாடாளுமன்ற அமைச்சர் கிடையாது, ஒரு வார்டு மெம்பர் கிடையாது, ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர் ஆர்எஸ்எஸ்காரன். ஆர்எஸ்எஸ்காரன்னா யார்? இந்தியாவுக்கு சுதந்திர போராட்டத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தா அப்படிங்கிறது, இந்தியாவுக்கு இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு பயங்கரவாத அமைப்பு தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய ஒரு தலைவர். இவருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் வீரர்கள், அதாவது நம்முடைய வரிப்பணத்தில், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுடைய வரிப்பணம் இருக்கு இல்லையா, அந்த வரிப்பணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 150க்கும் அதிகமான சிஆர்பிஎஃப் வீரர்கள் இவருடைய பாதுகாப்பிற்காக அனுப்பப்படுகிறார்கள். இவ இருக்கிற இடத்துலலாம் அவங்க இருக்கணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில், குறிப்பாக 5 மாநிலங்கள், அந்த 5 மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்ன? இந்தியாவில் பெண்களுடைய பாதுகாப்பு மிக 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 குறைபாடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான 5 மாநிலங்கள் அப்படின்னா பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள். இதெல்லாம் நடந்துட்டுருக்குங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு பக்கம் இவருக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, மற்றொரு பக்கம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, எலக்ட்ரால் பாண்ட் தப்புன்னு சொன்னாங்க, அதை தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ணதுக்கப்புறம் இவருக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இவருக்கு டொனேஷன் வருது இந்த கட்சிக்கு. எங்கேருந்து வருது? என்னெல்லாம் நடக்குதுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பாஜகவை வீழ்த்துவது அது மக்கள் தான் யோசிக்க வேண்டியிருக்குது, மக்கள் தான் நினைக்கணும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.